அண்மை செய்தி. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக கூறப்பட்ட வழக்கு தொடர்பான ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான 3 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தன. வழக்கு விரைந்து விசாரித்து முடிக்கக்கூடிய வழக்கு மற்றும் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கில் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிரான வழக்கு தனியாக பிரித்து விசாரிக்கக்கூடிய மனு. செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் நிபந்தனைகளில் தளர்வு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் சில கருத்துக்களை நீக்கக்கூடிய ஆகிய 3 மனுக்கள் விசாரணை. செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதிட்டார். அப்போது இந்த விவகாரத்தில் ஜாமீன் வழங்கிய போது அவர் இல்லை அவர் ராஜினாமா செய்துவிட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை. மாறாக வழக்கில் தன்மை குறித்தும் அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை கருத்தில் கொண்டுதான் ஜாமீன் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்பது வழக்கு விசாரணையின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இது கொண்டதாக தெரிவித்தார். நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து செந்தில் பாலாஜி நீதிபதிகள் அமைச்சராக இல்லை என்பதை கருத்தில் ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையோ அல்லது கருத்தோ உச்சநீதிமன்றத்தில் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகள் இந்த வாதத்தை ஏற்க இந்த சில விஷயங்களை கருத்தில் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மேலும் செந்தில் பாலாஜி தரப்பில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இன்ஃபுளுன்ஸ் செய்வாரே ஆனால் அவரது ஜாமீனை திரும்ப பெற இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார். எந்த ஒரு சாட்சியங்களையும் அவர் கலைக்கவோ அல்லது அழுத்தம் கொடுக்கவோ முற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஜாமீன் நிபந்தனைகளை அவர் கடைபிடித்து வருகிறார், எந்த வகையிலும் மீறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கையில் தற்பொழுது இருக்கும் கேள்வி என்னவென்றால், ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அமைச்சராக இருக்கக்கூடாதா? இவ்வாறு